ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். நான் வந்து மேட்டூர் வளைகாப்புக்கு போயிருந்தேங்களா, அப்புறமா பக்கமாகவே தான் தம்பி வீடும் மேட்டூர்லேயே தான் இருக்குது. அதனால் தம்பி வீட்டுக்கு போயாச்சுங்க. அந்த தம்பி வீட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து மரம் செடி கொடியாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப வீட்டை சுற்றி நிறைய பூச்செடிங்களாம் இருக்குங்க. குண்டுமல்லி பூச்செடி இருக்கும், ஜாதி பூச்செடி இருக்கும். இங்கே பாருங்கள், வீட்டுக்கிட்டேயே வந்து மணி பிளான்ட்டு, சங்குப்பூவெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதுளை மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூவாகவே தாங்க இருக்கும். நிறைய வந்து சிட்டுக்குருவிங்க வந்து நிறைய இதில் வந்து கூடு கட்டி இருக்கும். கிச்சு 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 கிச்சுன்னு சத்தம் செம்மையாக இருக்குங்க. இந்த மாதுளை மரம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் இருக்குங்க. இந்த செம்பருத்தி செடியில் நல்ல மரமாகவே ஆயிடுச்சு. ஒரு 100 பூ இருக்குங்க. அதில் தான் ராம் சீதா மரமும் இருக்குது. வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இங்கே வந்து நல்லா வந்து க்ளீனாக இருக்குங்க பாருங்க. இங்கே குட்டி கிச்சனாக இருந்தாலும் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க. நான் போயிருக்கேன்னு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க கொதிக்க சாப்பாடு வந்து வடித்து வச்சுருந்தாங்க. சொரக்காய் வந்து நல்லா வந்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அரஞ்சா மீன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மொறு மொறு மொறுன்னு பொரிச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் கிரேவியாக பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ரசம் வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் தூங்கிட்டு வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா. அப்படியே வந்து ஈரோடு வந்து நான் கிளம்பிட்டேன். பஸ்ஸில் ஏறி டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் வரும் பாருங்க ஒரு தூக்கம். நல்லா தூங்கியாச்சுங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.